பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை சேமியா. முட்டை சேமியா அப்படின்றது நான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் வீக்லி பிளானில் சொல்லியிருந்தேன். என்னோடய டின்னரில் நான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால. ஸோ நிறைய பேர் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு கூட நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெவி பாட்டம் பேன் ஒன்று எடுத்துகிட்டு அதில் இந்த பாட்டம் நல்லா ஃபுல்லாக நனையிற வரைக்கும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒன்றரை வெங்காயம் இதில் நான் போட்டிருக்கேன். ஒன்றரை வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. எண்ணெய் இங்கே நம்மளுக்கு இப்போது வெங்காயம் வதங்குற டைமில் இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் இந்த சேமியா இருக்கு இல்லையா, அதை நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ரோஸ்டட் சேமியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சமாக அதை இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த முட்டை சேமியா நல்லா பொழு பொழுன்னு வரும். அப்படியே உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் நிறைய ஆகிட்டா கூட ரொம்ப உங்களுக்கு குழையாது, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதில் நம்ம இப்போ நம்மளோட வெங்காயம் இங்கே இன்னொரு பேனில் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி இதில் நான் சேர்த்துருக்கேன். இதில் நான் ஒரு 1.5 பேக்கெட் போட்டிருக்கேன். இந்த 1.5 பேக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் மீடியம் சைஸு, அப்புறம் ஒரு தக்காளி போடுங்க போதும். 1 இல்லை 1.5 தக்காளி போடுங்க, கரெக்டாக இருக்கும். பெரிய தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி போடுங்க போதும். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1.25 டீஸ்பூன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ எண்ணெய் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு சேமியா அடியில் பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏன்னா முட்டையும் வேகணும், சேமியாவும் நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களை நான் அதை இன்னொரு பேனில் நல்லா அதை ஹீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கிட்டு இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் மசாலா போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நிறைய காரம் வந்துடும். ஆனால் முட்டை போடும்போது இந்த காரம் எல்லாம் உங்களுக்கு அதை எடுத்துடும். அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வதங்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த சேமியாவுக்கு தேவையான தண்ணி அதில் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ யூஸ்வலாக இப்போ நீங்கள் அணில் சேமியா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட்டுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அதுதான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவில் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க. ஸோ நான் நிறைய அதுக்கு தண்ணி ஆகாது, கரெக்டாக 1 கிளாஸ் தண்ணி தான் ஆகும். எவ்வளோ அந்த கிளாஸில் நீங்கள் தண்ணி பிடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml வரைக்கும் தண்ணி பிடிக்கும். ஸோ அந்த கிளாஸில் தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5 கிளாஸ் போட போகிறேன் அப்படின்றதுனால ஒரு 1/4 கிளாஸ் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம இதில் சேமியாவை சேர்க்க போகிறோம். ஸோ சேமியாவும் சைட் பை சைடு ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதை நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துட்டு இதில் மூடி வச்சிடுறேன். இப்போ இது கொதிக்கட்டும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்தில் இது நல்லா கொதிச்சிடும். ஸோ ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருக்க டைம்லேயே என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சமாக இதில் இந்த சேமியா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சேமியா போடுங்க. சேமியா போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக அதில் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு அந்த வீடியோவில் அதில் வரல, நான் என்ன சொல்லிடுறேன் உங்களுக்கு. தண்ணி நீங்கள் ஊற்றின உடனே அதில் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சேமியாவை இதில் சேர்த்துருங்க. சேமியா சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணிடுங்க. லோ பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, இல்லாட்டினா ரொம்ப குழன்னு ஆயிரும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம இதை தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த சேமியாவும் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இப்போ இது எனக்கு லோ ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். ஃப்ளேம் ஹை பண்ண வேண்டாம். ஃப்ளேம் ஹை பண்ணிங்கன்னா தண்ணியெல்லாம் உங்களுக்கு ட்ரை ஆயிரும். ஸோ இந்த 1.5 பேக்கெட் சேமியாவுக்கு நான் 3 முட்டை போடுறேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். 1 முட்டையும் சேர்த்துக்கலாம், 2 முட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இது 1.5 பேக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால நான் இதில் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். ஸோ 3 முட்டையை இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் ஹோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டை போடுங்க. அப்போ தான் அந்த முட்டையோட ஒயிட் உங்களுக்கு அடியில் வரைக்கும் போகும். இப்போ இந்த முட்டையிலக்கு மேலே கொஞ்சமாக உப்பு லைட்டாக தூவிட்டு, உப்பு நான் ஏற்கனவே சேமியாவுக்கு நான் போட்டுட்டேன், இருந்தாலும் முட்டைக்கு கொஞ்சம் உப்பு போடணும். அதனால் உப்பு போட்டுட்டு நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்கள், முட்டை இந்த மாதிரி வெந்துடும்.
இந்த மாதிரி முட்டை வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சேமியாவையும் முட்டையும் லைட்டாக கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு முட்டை வந்து நல்லா சேமியாவோட மிக்ஸ் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக கிளறி விட்டால் போதும். ஸோ நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து சேமியாவில் அங்கங்கே முட்டை இருக்கும். இல்லாட்டினா என்ன ஆகும்னா ஒரு பக்கமாக உங்களுக்கு முட்டை மட்டும் நின்றும், சேமியா ஒரு பக்கமாக நின்றும். அதனால எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு முட்டையும் சேர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், உள்ள மஞ்சக்கரு வந்து இன்னும் வேகலை. அதனால கொஞ்சம் நல்லா இதை கீழே இருந்து இந்த அடிப்பக்கமாக நல்லா இதை மேல் பக்கமாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடியில் இருக்கிற சேமியாலாம் மேலே வந்துடும். அப்புறம் மேலே இருக்கிற சேமியாலாம் அடியில் போயிட்டு அப்புறமா இது அடியில் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கடைசியாக இதை மூடி வைக்கும் போது வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து இதில் எண்ணெய் சுற்றி ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்து அடியில் நம்மளுக்கு பேனில் இந்த சேமியா வந்து பிடிக்காது. பிடிச்சாலுமே நல்லா ரோஸ்ட்டாக இருக்குமே தவிர அடியில் பிடிக்காது. இப்போ இதை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ முட்டை சேமியா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். நீங்கள் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட ட்ரை பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங் வந்து நாங்கள் சேமியாலாம் சாப்பிட மாட்டோன்றதுனால நான் இது டின்னருக்கு பிளான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நைட்டில் முட்டை சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரூட்டீனில் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ முட்டை சேமியா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும். ஸோ இந்த முட்டை சேமியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முட்டை சேமியா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த முட்டை சேமியா எப்படி வந்துச்சு அப்படின்றது என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.